Dear friends, இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜில் லிங்குஸ்டிக்ஸ்னுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது அதில் கொடுத்துருக்கூடிய நேச்சர் அண்டு ஸ்கோப் ஆஃப் த லிங்குஸ்டிக்ஸில் நேச்சர் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்கோப் ஆஃப் த லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த டைட்டிலில் ரெண்டு பிரான்ச்சஸாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அண்டு மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ், அதாவது இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் இதனுடைய பிரான்ச்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும், மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ்னுடைய ஸ்கோப் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த வீடியோவில் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸில் இதனுடைய ஸ்கோப் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன எக்ஸ்டர்னல் பிரான்ச்சஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றதில் இதனுடைய நேச்சர் என்ன அப்படின்றதையும், அதுக்கப்புறம் ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றதில் டூ டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் பார்த்தோம். மைக்ரோ அண்டு மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் பிரான்ச்சஸ். ஸோ இந்த ரெண்டும் என்னென்ன பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது, சப்டிவிஷன் இருக்குது அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில். ஸோ இதனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ அதில் லாங்குவேஜுடைய மேஜர் காம்பனன்ட்ஸ்னு பார்க்கும்பொழுது சவுண்ட், ஃபார்ம்ஸ் அண்ட் மீனிங்ஸ். ஸோ இதான் மேஜர் காம்பனன்ட்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மேஜர் காம்பனன்ட்ஸை எப்படிலாம் பிரான்ச்சஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்றது தான் மைக்ரோ அண்ட் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றதில் பொனட்டிக்ஸ், பொனாலஜி எப்படி சவுண்டோட ரிலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதையும், அதுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய அதர் டிவிஷன் மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸில் எப்படி இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜோட ரிலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத எக்ஸாம்பிளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் பிரான்ச்சஸ், இந்த ஹிஸ்டாரிக்கல், அப்ளைடு, ஃபிலாசபிக்கல், சோசியோ சைக்கோ, ஸ்டைலிஸ்டிக்ஸ், ஆந்த்ரோபாலஜிக்கல், நியூரோ, கம்ப்யூட்டேஷனல், கான்ட்ராஸ்டிவ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய இந்த மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ். ஸோ இதனுடைய ஸ்கோப் எப்படியெல்லாம் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜோட லிங்குஸ்டிக்ஸோட ரிலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஹிஸ்ட்ரியை தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அனலைசஸ் லாங்குவேஜ் பியாண்ட் இட்ஸ் மோஸ்ட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட். It focuses on the social, cultural, psychological and neurological factors etc. So how they are connected to the language and its structure. So macro linguistics எடுத்துட்டோம் அப்படின்னா இது அனலைஸ் பண்ணக்கூடிய எதெல்லாம் அனலைஸ் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பேசிக் ஃபங்க்ஷன், கான்டெக்ஸ்ட், இதை தவிர இந்த சோசியல், கல்ச்சுரல், அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் அண்டு நியூராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை அனலைஸ் பண்ணக்கூடியது தான் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ். அதாவது சாதாரணமாக இதனுடைய பேசிக் ஃபங்க்ஷனையும் கான்டெக்ஸ்டையும் தவிர ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் அனலைஸ் பண்ணக்கூடியது தான் மேக்ரோ லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச்சில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஹவு தே ஆர் கனெக்டட் டு த லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த சோசியல், கல்ச்சுரல், நியூராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி ஒரு லாங்குவேஜோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ்க்கும் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது லாங்குவேஜை, ஸோ அந்த லாங்குவேஜில் வரக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸை அனலைஸ் பண்ணக்கூடியது. அதாவது இப்போது சவுண்ட்ஸ் வருது, ஃபார்ம் வருது, அதுக்கப்புறம் மீனிங்ஸு, சின்டாக்ஸு, ஸோ இந்த மாதிரி அந்த வேர்ட் ஸ்ட்ரக்சரை, அதில் என்ன ப்ரிஃபிக்ஸ் வருது, சஃபிக்ஸ் வருது, அதனுடைய ரூட் வேர்டு என்ன, அந்த மாதிரி அந்த லாங்குவேஜினுடைய அந்த மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸை, அந்த சவுண்ட்ஸை அனலைஸ் பண்ணக்கூடியது தான் மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது கொஞ்சம் ப்ராட்வேயாக சொல்லப்பட்டது. அதாவது ஹிஸ்டாரிக்கல் அந்த லாங்குவேஜ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் அதனுடைய சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், ஃபிலாசபிக்கல் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி கல்ச்சரலாக, நியூராலஜிக்கலாக எப்படிலாம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் வேறுபட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு ப்ராட்வேயில் சொல்லக்கூடியது தான் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச்சஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய ஸ்கோப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் ப்ராட்வேயில் அனலைஸ் பண்ணுறது. அதாவது ஒரு பாஸ்ட் பீரியட் ஹிஸ்டாரிக்கல், இப்போ ஹிஸ்டாரிக்கல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பாஸ்டில் இருந்து அந்த லாங்குவேஜ் எப்படிலாம் எவால்வ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இடையில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரியான கல்ச்சர் பீப்புளெலாம் உள்ளே வந்திருக்காங்க, அந்த கல்ச்சரில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டுருக்கு, அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை அந்த லாங்குவேஜில் ஏற்படுத்தியிருக்கு, இதெல்லாம் பற்றி ஒரு டீட்டெயிலாக எலாபரேட்டாக சொல்லக்கூடியது தான் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது சோசியல், கல்ச்சுரல், சைக்காலஜிக்கல் அண்ட் நியூராலஜிக்கல், ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஸோ எப்படி அந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எப்படிலாம் சேஞ்ச் ஆகிருக்கு, அதனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது லாங்குவேஜில்,
ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் வந்துட்டு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டையும் அல்லது ஒரு சேஞ்சஸையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியதான், அனலைஸ் பண்ணக்கூடியதான் வந்துட்டு மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் பிரான்ச்சஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது ஹவு டஸ் லாங்குவேஜ் எவால்வ் ஓவர் டைம்ஸ். இப்போ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ஸ்லேயும் வந்துட்டு லாங்குவேஜ் வந்துட்டு சேஞ்ச் ஆகக்கூடியது. இப்போ இங்கிலீஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ்க்கும் மிடில் இங்கிலீஷ்க்கும் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஓல்டு இங்கிலீஷில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய அந்த இங்கிலீஷ் வேர்டு வந்து பியூர், ரொம்ப பியூரான வேர்ட்ஸுன்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துருக்கக்கூடிய இந்த மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ்லாம் வந்துட்டு நிறையா அதர் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் வந்து நிறையா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ பியூர் இங்கிலீஷ்னு பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷில் இருந்த அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு பியூர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது எப்படிலாம் வந்து எவால்வ் ஆகிருக்கு அப்படின்ற சொல்லக்கூடியது தான் இந்த மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹவு டு யங் சில்ட்ரன் ஸ்டோர் நியூ வெக்காபுலரி ஃபார் லேட்டர் ரிவைவல். இந்த யங் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு எப்படி நியூ வெக்காபுலரிஸை வந்துட்டு லேட்டராக வந்து ரீட்ரைவல் பண்ணிக்கிறாங்க, ரெக்கவர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த பகுதியில் வந்து அனலைஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் ஹவு டஸ் ஒன்ஸ் கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ கல்ச்சர் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் அடையுது, ஒரு லாங்குவேஜ்னால் கல்ச்சர் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த அனலைசிஸ் மூலமாக வந்துட்டு பெற முடியும் அப்படின்ற மாதிரி இந்த மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த பகுதியில் தான் இந்த எக்ஸ்டர்னல் பிரான்ச்சஸில் வந்துட்டு இதனுடைய ஸ்கோப்பை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் இஸ் எ ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி கன்சர்ன் வித் லாங்குவேஜ் இன் இட்ஸ் ப்ராடஸ்ட் சென்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் கல்ச்சரல் அண்ட் பிஹேவியரல் ஃபீச்சர்ஸ் அசோசியேட்டட் வித் லாங்குவேஜ். அதாவது இந்த மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபீல்டில் இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராடஸ்ட் சென்ஸாகவும் இந்த கல்ச்சரல் அண்டு பிஹேவியரல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இதனுடைய அசோசியேட் பண்ணப்பட்டு இந்த லாங்குவேஜோடு வந்துட்டு ஒரு ப்ராட்வேயாக இல்லை வந்துட்டு அனலைஸ் பண்ணக்கூடியது தான், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது தான் வந்துட்டு மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படும். மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ். Historical linguistics is the scientific study of how languages change over time, which seeks to understand the relationship among languages and reconstructed earlier stages of languages. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ் எப்படிலாம் வந்துட்டு எவால்வேட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் அதனுடைய ஆர்ஜின் என்ன அப்படின்றத சொல்லக்கூடியது தான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த பகுதியில் வந்து அனலைஸ் பண்ணப்படுது. அதாவது சயின்டிஃபிக் ஸ்டடி, ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது சயின்டிஃபிக் ஸ்டடி ஹவு லாங்குவேஜஸ் சேஞ்ச் ஓவர் டைம். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அல்லது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் இந்த லாங்குவேஜ் வந்து எப்படிலாம் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகுது, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றலாம் சொல்லக்கூடியதான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் அமாங் லாங்குவேஜஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லாங்குவேஜுக்கும் இன்னொரு லாங்குவேஜுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ தமிழே எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழில் நிறையா வந்துட்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து சேர்த்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எதனால் ஏற்பட்டது அப்படின்னா ஆஃப்டர் அரைவல் ஆஃப் பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய லாங்குவேஜும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க இந்தியாவில் வந்துட்டு இங்கே ரூலிங் பண்ணதுனால அந்த இங்கிலீஷ் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்ததுனால இன்றைக்கும் வந்துட்டு அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றத நம்ம வந்துட்டு தமிழ் லாங்குவேஜோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எப்படி ஏற்பட்டது அப்படின்றதையும், அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ட் இயர்லியர் ஸ்டேஜஸ் ஆஃப் லாங்குவேஜஸ், அதாவது இயர்லியர் ஸ்டேஜஸில் லாங்குவேஜ் எப்படி இருந்தது அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஸோ அதை எப்படிலாம் வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது தான் வந்துட்டு இந்த ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச்சஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேஜராக என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் எப்படிலாம் டெவலப்மெண்ட் ஆச்சு, அதனுடைய எவாலுவேஷன் எப்படிலாம் வந்துட்டு இருந்தது, அதனுடைய ஆரிஜின் என்ன, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாடர்ன் இங்கிலீஷ் அண்ட் ஓல்டு இங்கிலீஷ். மாடர்ன் இங்கிலீஷ்க்கும் ஓல்டு இங்கிலீஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு மாடர்ன் இங்கிலீஷ்லேயும் ஓல்டு இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் வாட் இஸ் சேஞ்ச் இன் எ லாங்குவேஜ், அதாவது ஒரு லாங்குவேஜில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, வேர்ட்ஸில் இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரில் இருக்கட்டும், அல்லது சவுண்ட்ஸில் இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் ஹவு இட் இஸ் சேஞ்ச்டு, எந்த மாதிரி வந்துட்டு
அது எப்படி வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு, எந்த மாதிரியான ஒரு பீரியடில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, எதனால் சேஞ்ச் ஆச்சு, அதெல்லாம் சொல்லக்கூடியதான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். ஒய் டிட் த சேஞ்ச் அக்கர், ஸோ எதனால் வந்துட்டு ஏன் வந்துட்டு அந்த சேஞ்ச் வந்து ஏற்பட்டது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்கோப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸில் ஏன், எப்படி, அதுக்கப்புறம் என்ன என்ன வந்துட்டு இந்த லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு, எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதனுடைய ஆரிஜினையும் அதனுடைய டெவலப்மெண்ட்டையும் அதனுடைய எவாலுவேஷனையும் வச்சு அனலைஸ் பண்ணக்கூடியதான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த பிரான்ச்சில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இட் ஸ்டடீஸ் த ஃப்ரீ ஹிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜஸ் பை மீன்ஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதே மாதிரி லாங்குவேஜினுடைய ப்ரீ ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லக்கூடியது. அதாவது லாங்குவேஜ் உருவாகிறதுக்கு முன்னாடி ஸோ எப்படிலாம் வந்துட்டு அந்த பீப்புள், வேறு எந்தெந்த பீப்புளெலாம் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் அந்த உருவாகிறதுக்கு காரணமாக இருக்காங்க. இப்போ கெல்ட், ஜெர்மானிக், வெஸ்ட் ஜெர்மானிக், ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் ஸோ இருந்திருக்காங்க. ஸோ அவங்களால தான் இந்த ஓல்டு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் இந்த மிடில் இங்கிலீஷ்லாம் வந்துட்டு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஹிஸ்ட்ரி எல்லாம் பற்றி சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச்சஸில் சொல்லப்பட்டிருக்கு. பை மீன்ஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதாவது ஒரு லாங்குவேஜையும் இன்னொரு லாங்குவேஜையும் கம்பேர் பண்ணி ஸோ அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருந்தது, அவங்க இப்போ 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கல்ச்சர்லேருந்து என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு லாங்குவேஜுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லக்கூடியது. கம்பேரிட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எப்படிலாம் இருந்தது அப்படின்லாம் சொல்லக்கூடியதான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச்சில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஆன்கோயிங் சேஞ்ச் இன் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இன்னி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படின்றதையும் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மல்டி வேரிட் ஏரியா ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். நவ் ஸோ இப்போ ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒன்றுக்கும் வந்துட்டு இந்த ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒவ்வொரு ஏரியாவும் பார்க்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, ஒரு லாங்குவேஜில் வந்துட்டு எந்தெந்த மாதிரியான பெரிய அளவில் சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ எதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த பிரான்ச்சை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான பாஸ்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி லெவலில் அந்த லாங்குவேஜ் அனலைஸ் பண்ணுறதுக்கும் கம்பேரிட்டிவ் மெத்தட், இந்த 2 மெத்தடும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் மெத்தடு, கம்பேரிட்டிவ் மெத்தட். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் அண்ட் கம்பேரிட்டிவ் மெத்தட் இதைத்தான் வந்துட்டு லேட்டராக என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பெர்டினன்ட் டி சாசர். ஸோ இவர் வந்துட்டு அதை 2 நேம் கொடுக்க, சிங்க்ரானிக் அண்டு டயக்ரானிக். அந்த டயக்ரானிக் அப்படின்றத ஹிஸ்டாரிக்கல் மெத்தட் அப்படின்ற மாதிரியும், சிங்க்ரானிக் அப்படின்றத பாஸ்டில் வந்துட்டு கம்பேரிட்டிவ் மெத்தட் அப்படின்ற மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவர் பெர்டினன்ட் டி சாசர் இதுக்கு என்ன வந்துட்டு டெஃபினிஷன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்க்ரானிக் அப்படின்றது அதாவது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ஸில் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வந்துட்டு சிங்க்ரானிக் அப்படின்றது ஸ்கோப் ஆஃப் ஸ்டடி இஸ் ஹவு லாங்குவேஜ் இஸ் ஸ்போக்கன் பை அ ஸ்பெசிஃபைட் ஸ்பீச் கம்யூனிட்டி ஆஃப் எனிதிங் அட் எ பர்டிகுலர் டைம். ஒரு பர்டிகுலர் டயத்தில் அந்த ஸ்பெசிஃபைட் கம்யூனிட்டி, ஸ்பீச் கம்யூனிட்டி வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொல்லக்கூடியதான் சிங்க்ரானிக். அந்த டயக்ரானிக்ஸ்குடைய ஸ்கோப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டு ஸ்டடி த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஆர் ஹிஸ்டாரிக்கலி அக்ராஸ் த பாஸ்ட். ஸோ என்னுடைய ஸ்கோப்புன்னு பார்க்கும் பொழுது அந்த லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா அந்த லாங்குவேஜினுடைய ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதனுடைய சப்ஜெக்ட் எப்படி வந்துட்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு, அல்லது ஹிஸ்டாரிக்கலி அக்ராஸ் த பாஸ்ட் அதனுடைய சேஞ்சஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடியதான் வந்துட்டு டயக்ரானிக். லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா அதனுடைய அந்த டெவலப்மெண்ட், வேர்ட்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகிருக்கு, எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கெங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு, ஸோ இதெல்லாம் பற்றி ஒரு ஹிஸ்டாரிக்கலாக சொல்லக்கூடியதான் வந்துட்டு டயக்ரானிக். இந்த சிங்க்ரானிக் டயக்ரானிக் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்க்ரானிக் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் செஞ்சுரியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த செஞ்சுரியில் மட்டும் எப்படி இந்த வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சிங்க்ரானிக். இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஆர் ஹிஸ்டாரிக்கல் பாஸ்ட் ஃப்ரம் அந்த ஆரிஜின்லேருந்து ஒரு வேர்டை வந்து அது எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த லாங்குவேஜ் வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு ஆரிஜினில் இருந்துட்டு இன்றைய வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அதை தான் வந்துட்டு டயக்ரானிக் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அந்த சில்லி அப்படின்ற வேர்டை எடுத்துட்டோம் அப்படின்னா 1200 வந்துட்டு இதனுடைய மீனிங்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் டயத்தை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஹாப்பி அப்படின்ற வேர்டு வந்துட்டு எங்கேருந்து எப்படியெல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு, என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்க்கெல்லாம் உட்பட்டிருக்கு அப்படின்றது இந்த பர்டிகுலர் செஞ்சுரி மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அது சிங்க்ரானிக் அப்படின்ற மாதிரியும், அதே இதை ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், அதாவது அதனுடைய ஆர்ஜின்லேருந்து இந்த ரூட் வேர்டு இதனுடைய சில்லி அப்படின்றதுடைய ரூட் வேர்டு என்ன, இது எப்படிலாம் வந்துட்டு டெவலப் ஆகி இந்த மாதிரி ஒரு டேர்முக்கு சொல்லப்பட்டிருக்கு, எந்த மீனிங்கில் சொல்லப்பட்டிருக்கு, எப்போ என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஸோ ஒரு இன்றைய வரைக்கும் எப்படிலாம் வந்துட்டு இது அட்ஜெக்டிவாவா அல்லது வெர்பாவா நவுனாவா எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ்க்கெல்லாம் உட்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடியது தான் வந்துட்டு டயக்ரானிக் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் த லிங்குஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்க்ரானிக் டயக்ரானிக் இதுலேருந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த சிங்க்ரானிக் டயக்ரானிக் அப்படின்றது ஹிஸ்ட்ரி ஆஃப் த லிங்குஸ்டிக்ஸில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 2 அனலைசிஸ் பார்ட். ஸோ அதனால் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து கேட்டிருக்காங்க. அந்த சிங்க்ரானிக் டயக்ரானிக் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஃபெர்டினண்ட் டி சாசரால் உருவாக்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் டேர்மாக வந்து கருதப்படுது. லிங்குஸ்டிக்ஸில் ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் டேர்மாக சொல்லப்பட்டிருக்கு. Then applied linguistics. Applied linguistics concerned with the practical application of linguistic studies in a language. ஸோ அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து டீச்சிங்லேயும் லேர்னிங்லேயும் வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியதான் வந்துட்டு அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ். அதாவது ப்ராக்டிக்கலாக ஒரு லாங்குவேஜில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணப்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணக்கூடியதான் அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ். இதனுடைய ஸ்கோப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், லாங்குவேஜாக இருக்கட்டும், ஸோ அதில் டீச்சிங் அண்ட் லேர்னிங் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு எந்த மாதிரியான வேலாம் வந்துட்டு அதை வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்றத அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டில் வந்துட்டு இந்த அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச், எக்ஸ்டர்னல் பிரான்ச் வந்துட்டு முக்கியமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ், ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எந்த மாதிரியெல்லாம் அந்த லாங்குவேஜ் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கும் இந்த அப்ளை லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரப்பியில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது டிசபிலிட்டி பர்சனாக இருந்தாலும் சரி அல்லது லேர்னிங் பர்பஸ், சில்ட்ரனுடைய லேர்னிங் பர்பஸ்லேயும் வந்துட்டு இந்த ஸ்பீச் தெரப்பி அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு இந்த அப்ளை லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டு வருது. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு அப்ளை லிங்குவிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் அனலைசிஸ், ஸ்பீச் அனலைஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ரியல் லைஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் ஃபீல்ட் லைக் எஜுகேஷன், சைக்காலஜி, சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஸோ இந்த மாதிரியான லிங்குவிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச்சை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் இந்த மாதிரி இந்த ஃபேக்டர்ஸில் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனலைஸ் பார்ட்லேயும் வந்துட்டு இந்த அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் டு த சொல்யூஷன் ஆஃப் லாங்குவேஜ். அதாவது மல்டி டிசிப்ளினரி அப்ரோச், ஒரு லாங்குவேஜுக்கு என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றத ஒரு மல்டி டிசிப்ளினரியாக வந்து கொடுக்கறதுக்கு இந்த அப்ளைட் லிங்குவிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச் வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது. அதாவது லாங்குவேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு த டேர்ம் அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றது எங்கேருந்து காயினேஜ் பண்ணப்பட்ட வேர்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலோ அமெரிக்கனில் இருந்து 1946 வந்துட்டு இந்த டேர்ம் வந்துட்டு காயினேஜ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றனுடைய ஸ்கோப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி என்ன லாங்குவேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்லேஷன், ஸ்பீச் தெரப்பி, டிஸ்கஸ் அனலைசிஸ், இதெல்லாம் வந்துட்டு அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜை வந்துட்டு டீச் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும் எப்படிலாம் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த பிரான்ச்சில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கூடிய மேக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸினுடைய பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ், இது ரெண்டினுடைய ஸ்கோப் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த டீட்டெயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய ரிமைனிங் பிரான்ச்சஸ், அதாவது மேக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸில் கொடுத்துருக்கூடிய ரிமைனிங் லிங்குவிஸ்டிக்ஸினுடைய ஸ்கோப் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.